அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாப் வீடியோ போட போறோம். அதாவது ஃபுல் வீடியோ. நம்ம இது வரைக்கும் ஷார்ட்ஸ்ல தான் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் அதிகமா இப்போ யூடியூபோட இன்ஸ்டாகிராம்ல அதிகமான அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நீங்க மறக்காம கேசி டிராக்டர்னு போட்டிங்கன்னா யூடியூப், அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மகேந்திராவோட இவோல 585 தான் வந்திருக்கு. என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அங்க அஞ்சட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து ஆல்ரெடி நீங்க ஏதாவது வந்திருந்தீங்கனாலும் சரி, இல்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. இந்த வண்டியை நீங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கணும், ஒரு நாளைக்கு வந்து வந்துடும். இன்னைக்கு தேதி என்னதுன்னா 16 தானே இன்னைக்கு, 17 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஊருக்கு அஞ்சட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்துடும். ஸோ இதை நீங்க நேர்ல பார்த்துட்டு ஒர்க்ல எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி விடுங்க. இந்த வண்டியில் அப்படி என்னென்ன மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் டாப் வந்து போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் சேனல் வச்சு பம்பர் வந்து போட்டிருக்கோம். இந்த மாடல் டிசைன் தான் போட்டிருக்கோம். மாடலில் பார்த்தீங்கன்னா 2 டிசைன் வரும். இதில் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்கும், நார்மல் மாடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து வேரியேஷன் இருக்குது. நீங்கள் 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் வண்டிக்கு எப்படி வேணுமோ உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீல் மூவிங் டிரைவ் வண்டி தான். இதில் வந்து 6 இன்ச் வந்து அவரோட விருப்பத்தை வந்து போட்டிருக்காரு. டாப்பில் என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தான், வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஒன்றும் பண்ணல. சைடில் மட்டும் லைட்டிங்ஸ் வச்சுருக்காரு. லைட்டிங்ஸாக அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அப்படியே க்ளோஸில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பம்பரில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கோ லைட் போட்டிருக்கோம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டிருக்கோம். ஒயரிங் எல்லாமே உங்களுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங்காக தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டருங்கும் போது இந்த குச்சிக்காடு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரகடான ஏரியாவில் தான் ஓட்டுவீங்க இல்லையா. ஸோ நம்ம இப்போ அடியிலலாம் குச்சிலாம் மாட்டி உங்களுக்கு கட்டாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. எல்லாமே சீல் பண்ணி தான் வச்சுருப்போம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இருக்குது. இந்த இடத்துல மிரர் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து ஒட்டி இருக்கும். லைட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் லைட்டு, அதாவது நீங்கள் ஃபீல்டில் வந்து எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுறதுக்காக ஃபாக் லைட்டு. இது வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுனு லெஃப்ட் ரைட் வந்து எப்படி வேணாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் நியான் லைட் வந்து ஒட்டியிருக்கோம். இங்கே வழக்கம் போல் வந்து கார்னரில் வந்து கலர் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் அவுட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹாரன் கட் அவுட்டும் சரி, உங்களுக்கு நியான் லைட்டோட கட் அவுட்டும் சரி, இந்த பாக்ஸ் பின்னாடியே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிசைன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளாரே நம்ம சாமி ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு வந்து லைட் செட்டிங் உங்களுக்கு பண்ணியாச்சு. இங்கேயே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக மழை பெஞ்சாலும் எந்த பிரச்சனையும் ஆகாத மாதிரி ஹாரன் வந்து உள்ளாரே வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து செட்டு சார்ஜர் எல்லாமே உள்ளே இருக்கும் வழக்கம் போல தான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைட் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் சைடில். இது வந்து ரெட்டு க்ரீன் பேட்டர்னில் போட்டிருக்கோம். ப்ளூ நிறைய பேர் வந்து ப்ளூ ரெட்டில் வந்து கேட்பீங்க. அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போலீஸ் லைட் மாதிரி இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து அது பிரச்சனையாகுது. ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கிறதுனால சொல்லிட்டு அது மோஸ்ட்லி அதை யாரும் கேட்கறதில்ல. நாங்களும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரெட்டு ப்ளூ வந்து இப்போ அதிகம் போகிறதில்ல. எல்லாமே ரெட்டு க்ரீனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து டிசைன் லைட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா வச்சு போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு நிறையா டிசைனாக பேட்டர்ன் இருக்கும். பாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாமே நீங்கள் அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். சென்டரில் வந்து ஒரு ஒயிட் லைட் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்பெனியோட ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். இதுலேயே வந்து நிறைய மாடல் ஃபேன் இருக்குது. பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சவுண்ட் வராது. இப்போ நீங்கள் ஃபேன் ஓடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கோப்ரோலாம் எடுத்தீங்கன்னா அந்த மெட்டல் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த மெட்டல் சவுண்ட் வராது. சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் போட்டுருவோம். எல்லாமே என்கேஜிங்காக இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ்க்கு எல்லா ஃபியூஸுமே அப்படி தான் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆனால் அங்கே உங்களுக்கு ஃபியூஸ் செக்யூரிட்டி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே தனியாக ஒரு சாவி கண்ட்ரோல் வந்து வச்சுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி அதேமாதிரி ஃபோக்கஸ் லைட் இருக்குது. இதுலையுமே நியான் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ கட் அவுட்டோட பேட்டர்ன் வச்சுருக்கு. பின்னாடி வந்து 2.1 சவுண்ட் சிஸ்டம் தான் போட்டிருக்கோம். இது வந்து 1500 வாட்ஸ் வந்து சவுண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் இந்த சைடு அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சாவி வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சாவி கொடுத்துருக்கோம். இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும். இதுதான் வந்து இந்த வண்டியோட மாடிஃபிகேஷன் வந்து இது பண்ணியிருக்கிறது. இந்த வண்டி
இதே மாதிரி உங்கள்கிட்ட வேற வண்டி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி வண்டி வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும், ஆத்தூர் டாப் உங்களுக்கு போடணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டீல் டாப்புமே வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைமில். ஆனால் கொஞ்சம் இப்போ இதை விட இப்போ கொஞ்சம் ஒரு 10 நாள் வந்து இன்க்ரீஸ் டைம் மட்டும் எங்களுக்கு வேணும் ஸ்டீல் டாப் போகிற மாதிரி இருந்தால். சேம் இதே மாதிரி பேட்டர்னில் ஸ்டீல் டாப்புமே இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட் செட்டிங் உங்களுக்கு பண்ணணும், இந்த மாதிரி டாப் வந்து பம்பர் போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணலாம். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.